தொடக்கத்துல இருந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய டீம் பாசிட்டிவா இருக்காங்க. திரு விஜய்க்கு அவங்க ஆதரவையும் கொடுத்தாங்க. டீம் கிட்ட பேசி இந்த துயர சம்பவத்துக்கு இரங்கல்களையும் பதிவு செஞ்சாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் இருக்குங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதுல தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்தா எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. அதனால உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் டீம் மூலமாக இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் நான் ஸ்டாப்பாக ரிப்போர்ட்கள் கேட்கப்படுது. குறிப்பா விஜய் அவருடைய மூவ் என்ன அப்படின்னு அவரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஆதரவை அவரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. யாரையும் எதிர்க்கல. அதே நேரத்துல என்னுடைய முடிவு இதுதான், இவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு ஓப்பனாகவும் பேசல. அவருடைய அமைதி, அதுக்கு பின்னாடி சில கணக்குகளும் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அங்க டெல்லி டீமும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக டீம் கிட்டையும், குறிப்பா திரு நயினார் நாகேந்திரன் இந்நாள் தலைவர், அப்புறம் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை, இவங்க எல்லோருக்குமே கூடுதலாக சப்போர்ட்டிவா இருங்க அப்படின்னும் மெசேஜை தட்டிவிட அவங்களும் ஓயாம தாவேகாவுக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆதரவான வாய்ஸ். அதாவது அவங்க கணக்கு என்னன்னா, தைப்பொங்கல் வரப்பெல்லாம் என்டிஏ கூட்டணியில முன்னணி பரப்புரை சக்தியாக திரு விஜயோடைய டிவிகேவும் இருக்கணும். அதை டார்கெட் பண்ணி தான் இந்த தீபாவளிக்கு இந்த பட்டாசை பத்த வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க டெல்லியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ்.